Good morning Shanthini. So நாளைக்கு நியூ இயர் என்ன பிளான்ஸ் இன்னைக்கு ஈவினிங்? ஒரு பிளானும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க ஈவினிங், சொன்னதுக்கு அப்புறம் தான். சோ இன்னைக்கு நைட் அவுட் இருக்கு அப்போ. கண்டிப்பா. சரி, ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து 2015ல பாத்தீங்கன்னா நிறைய ஈவென்ட்ஸ் நடந்தது. அதாவது எல்லா வகையிலுமே பாலிடிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச், நிறைய விஷயங்கள் நடந்தது இல்லையா சினிமால. சோ இது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். அதாவது 2015 ரீவைண்ட் அப்படின்னு புத்தம் புது காலை. ஆமா, லுக் பேக் மாதிரி இன்னைக்கு வந்து புத்தம் புது காலை மாற போகுது. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ சாந்தினி, 2015ல நடந்த இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்ஸ் பற்றி பேசலாம்னு சொன்னோம் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? அதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து யூஎஸ் பிரசிடென்ட் பராக் ஒபாமா வந்து கலந்துக்கிட்டாரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து இந்த ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது. ஸோ இது ஒரு யூனிக்கான விஷயம். ஸோ இந்தியா வந்து ஃபேமஸ் ஃபார் யோகா இல்லையா? யோகாசனம் அப்படின்னாலே இந்தியா தான் சொல்லுவாங்க. பட் வந்து இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்லாம் எதுவும் இல்லை இது வரைக்கும். பட் இந்த வருஷம் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 21st of June எவ்ரி இயர் வந்து இனிமேல் இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமராவதி அப்படின்னு ஒரு ஹைடெக் சிட்டி வந்து ஆந்திர பிரதேஷ்ல வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன் ஹைடெக் சிட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்கே வந்து ஃப்ரீ வைஃபை, ரொம்பவே வந்து இந்தியாவிலே தி மோஸ்ட் பாஷ் சிட்டி அப்படின்னா வந்து இந்த சிட்டி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd March 2015ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எல்லா விஷயங்களும் வந்து ஆரம்ப காலத்துக்காக நடந்திருக்கு. அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் தி இயர்ல ஒரு ஜூன் வரைக்கும் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த செக்மெண்ட்ஸ்ல பார்ப்போம். இதை தொடர்ந்து இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 31/12/2015 வியாழக்கிழமை, மன்மத வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:15 ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி சஷ்டி. நட்சத்திரம் பூரம். சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. யோகம் முற்பகல் வரை சித்த யோகம். சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு. சோராம், பொதுவா நீங்க எப்படி பேப்பர்ல எழுதுறது பிடிக்குமா இல்ல டெக்ஸ்ட் பண்றது அந்த மாதிரி ஆளா நீங்க? டெக்ஸ்ட் பண்றது அது மாதிரி தான். சோ நம்ம இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா முக்காசி ரொம்ப டெக்ஸ் ஆவி, எல்லாமே வந்து ரொம்ப டிஜிட்டைஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? சோ அதுக்காக வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்னு July 1st வந்து ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலி இன்னும் பிளானிங்ல தான் இருக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் வந்து டெலிகிராம் இந்த மாதிரி பேப்பர்ல இல்லாம இனிமே எல்லாமே வந்து நம்ம ஒரு மொபைல்லையோ இல்ல ஒரு ஐபேட்லயோ அந்த மாதிரி வச்சுதான் பாக்குற மாதிரி வந்து கொண்டு வராங்க. ஸோ எல்லாமே வெப்சைட்ஸ்ல தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து யாருமே நேரில் ஆஃபீஸ்க்கு போய் இல்லை வந்து வேற ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் கூட ஒரு சின்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது அப்படின்றது அதோட எய்ம். எல்லாம் வீட்டில் இருந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. வீட்டில் இருந்த மாதிரி கவுச்லேயே உட்காந்துட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் தான் அந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம்னு வரப்போகுது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 25th April நேபாளில் வந்து எர்த்குவாக் வந்தது. 7.5 Richter ஸ்கேலில் வந்து ரொம்ப பெரிய அளவில் எர்த்குவாக் வந்தது. ஸோ நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. அண்ட் வந்துட்டு May 7th பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் கொஞ்சம் டெரிஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது, அந்த பார்டர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இந்த வருஷத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி அபிராமி அந்தாதிலேருந்து ஒரு பாடல் அதோட விளக்கத்தோட இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்துலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களை வேந்தல் தொலைக்காட்சியிலே புத்தம்புது காலையிலே தினசரி ஒவ்வொரு விடியலிலும் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். புத்தம்புது விஷயங்களை பராசக்தி நமக்கு அபிராமி அந்தாதி மூலமாக
மிக சிறப்பாக தெளிவாக்கி கொண்டிருக்கிறாள் என்பதனாலே பக்தி பெருக வேண்டும் என்ற பிரார்த்தனைக்கான பாடல் வீணை பலிகவர் தெய்வங்கள் சென்று மிக்க அன்பு பூணேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியன்றி பேணேன் ஒரு பொழுதும் நின் திருமேனி பிரகாசமன்றி காணேன் இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே என்ற பாடல். வீணை பலிகவர் தெய்வங்கள் சென்று மிக்க அன்பு பூணேன். நான் யாரிடத்திலே பக்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால், சாதாரணமாக வழிபாட்டிலே 2 வகையான வழிபாடு வைத்திருக்கிறார்களே. ஒன்று அன்பான வழிபாடு, மற்றொன்று ஆர்ப்பாட்டமான ஆரவாரமான பலிகளை கொடுக்கக்கூடிய, இறைவன் திருவுருவத்திற்கு முன்னாலே பலிகளை ஆட்டை வெட்டுகிறார்கள், மாட்டை வெட்டுகிறார்கள், கோழிகளை வெட்டுகிறார்கள். அப்படி உயிர் பலி கொடுக்கக்கூடிய வழிபாடு. அப்படி உயிர் பலி கொடுக்கக்கூடிய வழிபாட்டினுடைய நோக்கம் உலகத்திலே நமக்கு இது கிடைக்க வேண்டும். சாதாரணமாக சொல்லுவார்கள், யாருக்காவது காய்ச்சல் வீட்டிலே வந்துவிட்டு என்று சொன்னால் மாரியம்மனுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன், ஒரு கோழியை நறுக்கி விடுகிறேன் என்று சொல்லுவார்கள். காய்ச்சல் வந்தது ஒருவருக்கு, ஆனால் அந்த வீட்டிலே கோழி உயிர் போய் விடுகிறது என்று சொல்லுவார்கள். அப்படி பலி கொடுக்கக்கூடிய வழிபாடு, அந்த வழிபாட்டிலே இருந்து அன்பு வழிபாட்டிற்கு வருவது. நந்தனார் சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். இடையிலே அதிலே கோபாலகிருஷ்ண பாரதியார், அவர் மிகப்பெரியவர் தான், ஆனாலும் கூட ஏதோ அந்த காலத்தினுடைய ஒரு தேவை சூழ்நிலை கருதி அவர் அந்த நந்தனார் சரித்திரத்தையே முழுமையாக தலைகீழாக புரட்டி போட்டு விட்டார். ஆனால் பெரிய புராணம் காட்டுகிற நந்தனார் சரித்திரத்திலே அவர் யாருக்கும் அடிமையாக இல்லை. அவர் விவசாயம் பார்க்கிறார். விவசாயம் பார்த்து கொண்டே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வழிபாடு தெய்வங்கள், அவர்களுடைய குல வழிபாடாக இருக்கக்கூடிய நடுவயலிலே கல்லை பெயர்த்து வைத்து, அந்த கல்லுக்கு அவர்கள் மாடன் என்றும் சோனை என்று பெயர் வைத்து ஆடு கோழி எல்லாம் பலி கொடுத்து கல்லை படைத்து அவர்கள் கல்லை அருந்தி இந்த மாமிசத்தை உண்டு அவருடைய வழிபாட்டு முறை அப்படி இருக்கும். சாதாரணமாக கிராமங்களிலே, அதுவும் அந்த காலங்களிலே அப்படி இருந்தது. அப்படிப்பட்ட வழிபாடு இன்றும் கூட தொடர்கிறது. இன்றும் கூட சாராயத்தை வைத்து வழிபாடு பண்ணுவது, சுருட்டுக்களை வைத்து வழிபாடு பண்ணுவது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட வழிபாட்டு முறையை சார்ந்த அந்த குலத்திலே பிறந்த அந்த நந்தனாருக்கு மட்டும் தில்லை நடராஜனிடத்திலே மிகப்பெரிய அன்பு கிடைத்திருக்கிறது. நான் என்றைக்கு நான் நடராஜ பெருமானை தரிசனம் செய்வேன் என்று திரும்ப திரும்ப உருகி வழிபாடு பண்ணுகிறார். அவர்களுக்கெல்லாம் போய் கூப்பிடுகிறார், வாருங்கள் எல்லோரும் சிதம்பரத்திற்கு போவோம். சிதம்பரத்திலே யாரை பார்க்க வேண்டும்? எம்பெருமானை பார்க்க வேண்டும். குறித்த புருவமும் கொவ்வைச்செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில் என்று சொல்வாரே அப்பர் பெருமான். அதுபோல எம்பெருமானுடைய அந்த குவ்வைச்செவ்வாய் குமிழ் சிரிப்பை காண வேண்டும். பொழுது மார்கழி மாதத்திலே திருவம்பாவையை மிக அழகாக மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை, திருப்பாவை, ஆண்டாள் நாச்சியாருடையதை பாடி பாடி பரவசமடைகிறோமே. அந்த திருவம்பாவையினுடைய முழு பொருளாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் தில்லை கூத்தன், அவனை போய் தரிசனம் செய்வோம் வாருங்கள் என்று கூப்பிடுவார். வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்லுவார், வாருங்கள் என்று சொன்னவுடனே வருகிறோம், அங்கே போனால் என்ன கிடைக்கும் என்று கேட்டார்களாம் மற்றவர்கள் எல்லோரும். நாம் அப்படித்தானே இன்றைக்கு பக்தியை செய்து கொண்டு இருக்கிறோம். அங்கே போனால் என்ன கிடைக்கும்? மிகப்பெரிய தலங்கள், மிக அற்புதம் வாய்ந்த தலங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் நவக்கிரக தலங்களாக மாற்றித்தான் கூட்டத்தை சேர்க்க வேண்டிய அல்லது கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான காலத்தில் இருக்கிறோம். அந்த தலங்களுக்குள்ள இயல்பான மதிப்பு என்றைக்கும் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் இதை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன வரும், கோயிலுக்கு போனால் என்ன வரும்? நந்தனாரிடத்திலே அந்த கேள்வியை கேட்டார்கள். தில்லை நடராசனை கும்பிட்டால் என்ன வரும் என்று கேட்டார்கள். நந்தனார் அழகாக சிரித்து கொண்டே சொன்னாராம், சிதம்பரத்திற்கு போனால் எதுவும் வராது, உள்ளது போகும் என்று சொன்னாராம். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உள்ளது போய்விடுமா? என்ன உள்ளது போகும்? நம்மிடத்திலே உள்ள பாவம் போகும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீமையான எண்ணங்கள் போகும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு போகும். அப்போ கோயிலுக்கு போனால் என்ன போக வேண்டும், கோயிலுக்கு போனால் என்ன வர வேண்டும் என்று கேட்கக்கூடாது. கோயிலுக்கு போனால் என்ன போகும்? இதெல்லாம் போய்விடும். நம்முடைய கர்ம வினை போகும், நம்முடைய பாவம் போகும், நம்முடைய தீமைகள் போகும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்கான எண்ணங்கள் மறைந்து போகும். இவையெல்லாம் தான் கோயிலுக்கு போனால் வரும். நடராஜ பெருமானை வழிபட்டால் இவை போகும். ஆகையினாலே நீங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று நீண்ட நாள் வழிபாடு செய்வதற்காக கூப்பிட்டார். அவர் முதலிலே போய் தரிசித்த தலம் திருப்புன்கூர். திருப்புன்கூருக்கு 1 மாத காலம் ஒவ்வொருவராக சொல்லி கூப்பிட்டாராம். கடைசியிலே வருகிறேன் என்று சொன்னவர்கள் ஒரு 10 பேர். வர எல்லோரும் தயாராக இருந்து கிளம்புகிற பொழுது வந்து நின்றவர்கள் 5 பேர் மட்டும் தானாம்.
கோவில் வரைக்கும் வந்தவர்கள் 2-3 பேர் தானாம். திருப்புன்கூரிலே அந்த கால மரபின்படி அவர் ஆலயத்திற்குள்ளே செல்லாமல் வெளியிலேயே நின்று எம்பெருமானை கண்ணீர் பெருக 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 வழிபாடு செய்தார். ஆர்யா சுவாமிகள் சொல்லுவார், அழகாக சொல்லுவார், தலம் வந்து, அந்த தலம் திருப்புன்கூர் என்று சொல்லக்கூடிய தலம் வந்து, வீதி வலம் வந்து, கண்களில் ஜலம் வந்து, எங்கள் குலம் சுத்தமாச்சு என்று நிலம் கண்டு வீழ்ந்தார் என்று அழகாக சொல்லுவார். அப்படி எம்பெருமானை விழுந்து வணங்குகிற பொழுது நந்தி மறைத்து கொண்டு நின்றது. ஏன் நந்தி மறைக்கிறது என்று கேட்டால், ஞானத்திலே பார்த்தால் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களிலே நாம் புருவ மத்திக்கு இடையிலே வருகிற பொழுது ஒரு மிகப்பெரிய தடை வரும். அந்த தடைதான் நந்தி என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள். அந்த புருவ மத்தியிலான தடை விலகிவிட்டது என்று சொன்னால் நேரடியாக இறைக்காட்சி. அப்படி நந்தி மறைக்கிறது. எம்பெருமானத்திலே கண்ணீர் விட்டு கேட்கிறார், நந்தி மறைக்கிறதே என்று சொன்னவுடனே எம்பெருமான் நந்தி எம்பெருமானுக்கு கட்டளையிட்டாராம், நந்தியே சற்று விலகியிரும், சற்றே விலகியிரும் பிள்ளாய், சன்னிதானம் மறைக்குதாம் என்று சொன்னாராம். நந்தியம்பெருமான் தன்னுடைய தலையை சாய்த்து எம்பெருமானுடைய தரிசனத்தை நந்தனாருக்கு அளிக்கிறார். நந்தனார் தரிசனம் கண்டு கண்களிலே நீர் பெருகி நிற்கிறார். யாருக்கு அந்த தாகம் இருக்கிறதோ, நான் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், இறைவனை கண்டு கண்ணீர் உகுக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தாகம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இறை காட்சி கிடைக்கும். நாம் ஆலயத்திற்கு சென்று விக்கிரகத்தை வழிபாடு செய்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் என் பராசக்தியை வழிபாடு செய்கிறேன். ஆகையினாலே தான் அபிராமி பட்டர் சொல்லுவார், விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி என்று சொல்லுவார். அந்த விழியிலே நீர் மல்க வேண்டும். விரும்பித் தொழும் அடியார் விழி நீர் மல்கி மெய்வுலகம் அரும்பித் ததும்பி ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னையெல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே என்று சொல்லுகிறார். அதுதான் சமயம், அதுதான் வழிபாடு, அதுதான் பக்தி. நான் சன்னிதானத்திற்கு சென்றவுடனே என் மனம் இப்படி கரைய வேண்டும். இப்படி கரைந்தது என்று சொன்னால் நான் இந்த பிறவியை பயனுள்ளதாக ஆக்கியிருக்கிறேன் என்று பொருள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தரிசனம் நந்தனாருக்கு கிடைத்தது. பிறகு நான் சிதம்பரத்திற்கு போவேன், நாளை போவேன், நாளை போவேன், நாளை போவேன் என்று அவர் சொன்னதனாலே அவருக்கு திருநாளை போவார் என்றே பெயர் வந்தது. ஒரு நாள் தில்லைக்கு வந்தார், எம்பெருமானை கண்டார். காட்சியிலே எம்பெருமானுடைய திருநடன கோலத்திலே அவருக்கு மனம் சுக்கி போனது. மெய்மறந்து நின்றார். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருளுமாவாடி சோதித்திரம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஆதித்திரம்பாடி அந்தமாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் என்ற அந்த நடன காட்சியிலே கரைந்து போய் நின்றார். நந்தனார் எப்படி எம்பெருமானோடு ஐக்கியமானார், ஜோதி வடிவமாக எம்பெருமானோடு எம்பெருமானாக கலந்து போனார் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தியை ஒரு சாதாரண பலிகவர் தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய குலத்திலே இருந்து தோன்றி அவர் பெற்றார் என்று சொன்னால் அபிராமி பெற்று சொல்லுகிறார், வீணே பலிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன். அப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகள், தேவையை எதிர்பார்த்து செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், எனக்கு இது வேண்டும் என்று கேட்டு எம்பிராடத்திலே பக்தி செய்கிறோமே, அல்லது நான் இதை செய்தால் நீ எனக்கு அதை செய்ய வேண்டும் என்று ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துக்கொள்கிறோமே, அந்த பக்தி நமக்கு அவசியமில்லை. எனக்கு எந்த பக்தி வேண்டும்? உன் பாதத்திலே பக்தி வேண்டும். பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய், இனி யானொருவர் மதத்தே மதிமயங்கின் என்று சொல்லுவாரே, அந்த பக்தி வேண்டும் என்று கேட்கிறார். மிக தெளிவாக கேட்கிறார். ஏது பக்தி என்று சொன்னால், இறைவன் சன்னிதானத்திலே அவனுடைய திருவுருவக் காட்சியை கண்டவுடனே யாருக்கு கண்களிலே நீர் கசிகிறதோ அதுதான் பக்தி. அப்படி நீர் கசிய வேண்டுமானால் நம் உள்ளம் கசிய வேண்டும், நம் உள்ளத்திலே அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு இருந்தால் கண்களிலே நீர் கசியும். கவியரசர் அழகாக சொல்லுவார், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்று சொல்லுவார். கல்லிலே தெய்வம் எப்படி வந்தது? என் கண்ணிலே அன்பு இருக்கிறது. அந்த அன்பிற்கான பக்தி தான் வீணே பலிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சியன்றி பேணேன், ஒரு பொழுதும் நின் திருமேனி பிரகாசமன்றி காணேன், இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே என்ற அருமையான பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஸோ சாந்தினி 2015 நடந்த ஸ்போர்ட்ஸில் முக்கியமான விஷயங்கள்லாம் பேசலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து வேர்ல்ட் கப் இந்த வருஷம் தான் நடந்தது. அதாவது 2011 இந்தியா கப் லிஃப்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் நடந்தது, ஆஸ்திரேலியாவில் நடந்தது. இல்லை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எலிமினேட் ஆகிடும் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் போய் ஆடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. பட் எல்லாரையும் மூக்கொடைக்கிற மாதிரி செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு மேட்ச் கூட தோக்காம செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துட்டாங்க. ஃபைனல்ஸில் வந்து வேர்ல்ட் கப் லிஃப்ட் பண்ணதும் வந்து ஆஸ்திரேலியா தான். அவங்க வந்து அவங்களோட டெரிட்டரியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சோகமான செய்தி என்ன இந்தியன் ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரேந்தர் சேவாக் இருக்கார் இல்லையா, அதிரடி ஆட்டக்காரர் வீரேந்தர் சேவாக் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பிரெண்டன் மெக்கல்லம் அவரும் வந்து நியூசிலாந்து பிளேயர், அவரும் ரொம்ப அதிரடி ஆட்டக்காரர், அவரும் அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ரிட்டையர் ஆகிறாரு. ஆனால் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ பண்ணிட்டாரு. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இருக்கு இல்லையா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த வருஷம் ரன்னர் அப்பா வந்தாங்க, மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணாங்க. பட் ஒரு சோக செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டலில் மாட்டியிருந்தாங்க இல்லையா, அதனால சென்னை சூப்பர் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. 2 வருஷம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷம் ஐபிஎல்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு பார்ட்டாக இருக்காது. அது வந்து ஒரு சோகமான விஷயம். பட் அதை வந்து சமப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சூப்பர் லீக் ஐஎஸ்எல் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து சென்னையின் எஃப்சி வந்து ட்ராஃபி வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் கிரிக்கெட்டில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 9 இயர்ஸாக அவே டெஸ்ட் சீரீஸ்லாம் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரீக் வந்து அது எண்ட் ஆகாமலே போயிட்டு இருந்தது. அது வந்து இந்தியா வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஒரு குட்டி ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டராக மாறிருந்தீங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு. சரி, ஓகே. இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம 2015 நடந்ததுன்னு பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேர் டிப்ஸ் கொடுக்கறதுக்காக அரோமா தெரபிஸ்ட் டாக்டர் கீதா அசோக் காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாம். இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபேர்னஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவோம். ஃபேராக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவோம் இல்லையா? அப்போ எனக்கு எவ்வளோ ஃபேராக இருக்கவங்களும் கூட பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் டேன் ஆகிட்டேன், வெயில் பட்டுருச்சு, கொஞ்சம் டேன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலரை விட இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் அவங்க சொல்கிற வார்த்தையே வந்து ஃபேர்னஸ். நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து கேட்குற கேள்வியே பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு ஃபேர்னஸ் கொடுக்க முடியுமா? பாய்ஸ்க்கு நிறைய கேட்குறாங்க, அவங்களே நேரடியாக வர்றாங்க. தே ஆர் வெரி மச் கம்மிங் ஃபார்வர்ட், எங்களுக்கு ஃபேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஃபேர்னஸ்ங்கிற ஒன்று வந்து சாத்தியம் இருக்கா? அந்த ஃபேர்னஸ் வந்து நமக்கு நல்லது செய்யுமா? இல்லை நல்லா இருக்கிற ஸ்கின்னை வந்து ஃபேர்னஸ்ங்கிற பேரில் நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ தூரம் பயன் கொடுக்கும், இல்லை வேறு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபேர்னஸ் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நிறத்தை வந்து நிர்ணயம் பண்ணுறது நம்மளுடைய மரபில் வரக்கூடியது தான். இந்த மரபு அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்ல 2வது லேயரில் செக்ரேட் ஆகக்கூடிய, அதாவது நிறமிகள் அப்படின்னு சொல்லுவோம், மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாகம் தான் நமக்கு மெலனின்கிற நிறமிகளை உற்பத்தி பண்ணும். இந்த மெலனினை வச்சு தான் நம்மளுடைய கலர் வந்து வெள்ளையாக இருக்குமா, நம்ம கருப்பாக இருக்கோமா, இல்லை ரொம்ப மோஸ்ட் ஃபேராக இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த மெலனினோட உற்பத்தியை பொறுத்து. மெலனின் வந்து அதிகமாக நம்மளுடைய நிறம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். மெலனின் குறைய பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருப்பாங்க, ஃபேராக இருப்பாங்க. மெலனினே இல்லை அப்படின்னா அது அல்பினிசம் அப்படின்னு சொல்கிறது, வெண்குஷ்டம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மெலனினே இல்லாத ஒரு நிலை. ஆனால் ஃபேர்னஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய ஒன்று, நம்ம கருப்பாக இருக்கோம் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்காதீங்க. ஏன்னா கருப்பாக இருக்கிற ஸ்கின் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்கின். அதில் எந்த டிஸார்டர் வராது, வேறு ஸ்கின் ஒடோர் வராது, ஸ்மெல் வராது, நல்ல ஸ்கின், சுருக்கங்கள் கூட அவ்வளோ வராது. ஏன்னா மெலனின் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெயில்னால் வரக்கூடிய தாக்கங்கள், இதிலேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது மெலனின். பட் நம்ம என்ன சொன்னாலும் ஃபேர்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஆசை, இயல்பு. ஸோ அந்த ஃபேர்னஸ் அப்படிங்கிறப்போ, இந்த ஃபேர்னஸ்க்கு வந்து என்னென்ன வழியில் அந்த ஃபேர்னஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. சிலர் வந்து இயற்கை மேலே ஒரு நல்ல நம்பிக்கை, நம்ம இயற்கை மருத்துவம் மாதிரி இயற்கை மேலே நல்ல நம்பிக்கை கொண்டு இயற்கையான பொருட்களை இயற்கையான வழியிலேயே அதை பாவித்து அதை வந்து ஃபேர்னஸ் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, க்ரீம்ஸ், கடையில் கிடைக்கக்கூடிய ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ், க்ரீம்ஸ், அந்த மாதிரி அவங்களே செல்ஃபாக ட்ரை பண்ணி நிறம் மேம்படுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, பியூட்டி பார்லர்ஸில் போய் ஒயிட்னிங் ஃபேஷியல், ஃபேர்னஸ் ஃபேஷியல், அந்த மாதிரி அந்த வழியில் வந்து
கலர் வர்றதுக்கு ஒரு தேடுதலில் இருக்காங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, மருத்துவ ரீதியில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீல்ஸ், கெமிக்கல் பீலிங்ஸ், மைக்ரோடர்ம் அப்ரஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து நம்மளுடைய நிறத்தை வந்து மேம்படுறதுக்கு அவங்கள அந்த வழியை தேடுறாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு பட்ஜெட் என்னவாக இருக்கோ, விருப்பம் எதுவோ இருக்கோ, அப்படி நம்ம ஃபேர்னஸ்க்கு வந்து நம்ம வழிகள் தேடி போடுறோம். இப்போது ஃபேர்னஸ் அப்படிங்கிறப்போ இதுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கெமிக்கல்ஸ் அதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபேர்னஸ் அப்படின்னு வர்றப்போ அதில் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரோகுயினான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த ஹைட்ரோகுயினான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஃபேர்னஸ் ப்ராடக்ட்ஸில் ஹைட்ரோகுயினான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நம்பகத்தன்மையாக இல்லை அப்படிங்கிறது தான் வெளிநாட்டவங்களோட ஒரு வாதம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அது வந்து யூஎஸில் அண்டு யூகேல, ஆஸ்திரேலியாவில் இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க, இந்த ஹைட்ரோகுயினான். ஏன்னா இதை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறப்போ இந்த ஹைட்ரோகுயினான் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறது நமக்கு தெரியாத பட்சத்தில் இதை வந்து அந்த யூசேஜ் அப்படிங்கிறத வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு 4 முறை ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்பெல்லாம் அதை போடுறது, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுனா எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட்டு ரிவர்ஸ் ஆக்ஷன், உங்கள் இருக்கிற கலரும் இன்னும் டார்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரோகுயினான் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து உங்களுடைய ஃபேர்னஸ் ப்ராடக்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட். இந்த கோஜிக் ஆசிட் அதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே எபிடர்மிஸ்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு மேலே தான் ஸ்ட்ராட்டம் கார்னியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர். இந்த லேயர் வரைக்கும் சூரிய ஒளி படாமல் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது தான் கோஜிக் ஆசிடோட வேலை. இந்த கோஜிக் ஆசிடும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஃபேர்னஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபேர்னஸ் ட்ரீட்மெண்ட்ஸில் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், ஆர்புட்டின், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய கருமை நிற செல்களை வந்து அப்படியே பீல் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய செல்களை வந்து மேலே கொண்டு வர வைக்கிறது சில விஷயங்கள், சில ஸ்டெராய்ட்ஸ்னு சொல்லலாம், அதோடைய வேலையாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பொருள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கின் டைப், நம்மளுடைய வயது, இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட், அது ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனரோட அட்வைஸில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பக்க விளைவுகள் இருக்காது. அதை விட்டுட்டு நம்ம வந்து வெளுப்பாகணுங்கிற ஒரே காரணத்தை வச்சுட்டு ஒரே ஒரு ஆசை, அது தவறில்லை. பட் அதுக்கு என்ன யார் மூலமாக அது எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் எடுத்துக்கிறப்போ பக்க விளைவுகள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் வெந்து இல்லை அப்படியே பேட்சாக கருப்பாகி வர்றவங்க நிறைய இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, மேரேஜ் ஆகிற பெண்கள் இருக்காங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் காம்படிஷன் இருக்குது, ஒரு நியூ அட்மாஸ்பியருக்கு போகிறாங்க. அப்படிங்கிறப்போ ஹவு தே ஆர் லுக்கிங் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அன்னோயிங்லி இல்லை ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறது, ஒரு ஹேர்ஸே அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதை அந்த மாதிரி கேட்டுட்டு அவங்க பண்ணிவிட்டு அவங்க ஸ்கின்னை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு இயற்கையான வழியில் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ், நான் ஃபேர்னஸ்ங்கிறத சொல்ல விரும்பலை, ஒரு பிரைட்னஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அப்படி இயற்கையான வழியில் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அதுக்கு என்னென்ன உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன தேவை, நம்ம ஸ்கின்னோட டெலிகசி மாறாமல் ஒரு பிரைட்னஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், வீட்டிலேயே எடுத்துக்கணும்னா எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது அல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஷைன் பண்ண வைக்கிறதுக்கு, ஸ்கின்னை வந்து பிரைட்டாக காட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில் பார்க்குறப்ப அல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படிங்கிறப்ப சுகர் கேன் யோசிப்பாங்க, ஈவன் கிரேப்ஸ், அதுலேருந்து ஸ்ட்ராபெரியிலேருந்து இதுலேருந்துலாம் எடுப்பாங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா சாத்துக்குடி, ஸ்வீட் லைம் சொல்கிற சாத்துக்குடி. இந்த சாத்துக்குடி என்ன பண்ணுங்கள், இப்போ நல்ல சீசன், நல்லா உங்களுக்கு கிடைக்குது, நல்ல பழுத்த சாத்துக்குடி, மேலே உங்களுக்கு அந்த தோல் வந்து நல்ல எல்லோயிஷாக இருக்கணும். அந்த மாதிரி பழுத்த சாத்துக்குடி, நல்ல விளைஞ்ச பெரிய சாத்துக்குடியை எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணுங்கள், ஒரு ஜூஸரை வச்சு நீங்கள் வந்து அதை எடுங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு அதோட இருக்க சுளைகள்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு நல்ல ஒரு திக்கான ஒரு கரண்டியோ இல்லை ஒரு மர ஸ்பாட்டுலா வச்சு நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஜூஸ் வெளியே வரும். அந்த ஜூஸை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பல்போ தோலோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் அந்த ஜூஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏர்டைட் கண்டெய்னர் வந்து ட்ரையாக இருக்கணும், அங்கே தண்ணி இருக்கக்கூடாது. அதை என்ன பண்ணுங்கள், நல்லா மூடி ஒரு ஷெல்ஃபில் வச்சுருங்க.
திருப்பியும் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடாதீங்க. 3 நாள் வந்து அதை வந்து வெளியே ஸ்டோர் பண்ணுங்கள். வெளியே ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜூஸில் மெல்லிஸாக அப்படியே வெள்ளையாக ஏடு மாதிரி படிஞ்சிருக்கும். ஐயோ அது கெட்டு போச்சு, ஃபங்கஸ் வந்துருச்சுன்னு தூக்கி போட்டுறாதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆசிட். அதாவது அந்த ஃப்ரூட் ஜூஸ்லேருந்து நமக்கு இயற்கையாக கொடுத்துருக்குற ஆசிட். அது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக அமேசிங்காக வேலை செய்யும். அந்த ஜூஸ் எடுத்து இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் அதில் வெள்ளையாக படிஞ்சிருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் திரும்ப அதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பர் டே ஒரு நேரம், ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 drops வந்து லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சுகர் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கேர்டு விட்டுக்கோங்க, தயிர். இது எல்லாம் ஒன்றா கலந்து உங்கள் ஃபேஸ், உங்கள் கழுத்து எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப் டு ட்ரை, நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு ஒன்றும் லிமிட்டேஷன்ஸ் இல்லை. நம்ம வந்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டால் தான் நம்ம லிமிட்டேஷன்ஸ் பார்க்கணும். ஸோ எவ்வளோ நேரம் உங்களால் முடியுதோ நல்லா தரோ ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்ல கோல்டு வாட்டரில் முகத்தை கழுவுங்க. இதுக்கு வந்து வெந்நீர் போடக்கூடாது. கோல்டு வாட்டரில் முகத்தை கழுவுறப்ப பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின்ல ஒரு டைட்னிங் பார்ப்பீங்க. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ பார்ப்பீங்க. இதை நீங்கள் வந்து 2-3 நாள் தொடர்ந்து பண்ணி பாருங்களேன். ஈவன் உங்கள் கண்ணுக்கு கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் வர குறையிறத பார்க்கலாம். பிகாஸ் இந்த 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெர்மெண்டட் ஜூஸில் வந்து நல்ல ஆசிட் ஏறி இருக்கும். அது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கருமை நிறத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஜூஸ் வந்து நீங்கள் ஒரு 10-15 நாள் நீங்கள் டெய்லி அப்ளிகேஷன். இதில் நீங்கள் வேரியேஷன்ஸ்க்கு நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஹனி ஒத்து வராதவங்க பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இந்த பவுடர்டு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்ட்ராபெரி ஏதாவது பல்ப், ஈவன் டொமேட்டோ பல்ப், உருளைக்கிழங்கு அரைச்ச அந்த பேஸ்ட், அதெல்லாம் கூட நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ். இதை இந்த ஜூஸில் கலந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஒன்றுத்துக்குமே டைம் இல்லை, இந்த ஜூஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஆராம்சே நீங்கள் சோஃபாவில் உட்காருங்க. ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் நீங்கள் அந்த ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அந்த காட்டனில் நல்லா டிப் பண்ணி அப்சார்ப் ஆக வச்சு நல்லா உங்கள் ஃபேஸை தொடச்சிக்கிட்டே இருங்க. அதாவது நீங்கள் இப்படி அப்ளை பண்ணுறது இல்லாமல் ஸ்கின்னை வந்து நல்லா வைப் பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் அப்போ என்ன ஆகுனா ஸ்கின்னில் இருக்க போர்ஸ்லாம் நல்லா ஓப்பன் ஆகி இந்த ஜூஸில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து உங்கள் ஸ்கின்ல நல்லா இறங்கும். அப்படி இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு சைடில் பண்ணிவிட்டு ஒரு சைடில் நீங்கள் மிரரில் பாருங்களேன், இன்ஸ்டண்ட்டாக அந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். எதுவுமே மிக்ஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த ஃபெர்மெண்டட் ஜூஸ் மட்டும் எடுத்து பாருங்கள், உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அப்படியே ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். பிகாஸ் விட்டமின் சி எதுலாம் இருக்குதோ, பர்டிகுலராக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், விட்டமின் சி, ஈவன் நார்த்தம்பழம், அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப லைட்டன் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. நார்த்தங்காய் கிடைக்கிறவங்க நல்லா பழுக்க வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறப்ப என்ன ஆகுனா செல் மல்டிப்ளிகேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய கருமை நிறம் மாறும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அது போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது பண்ணி பாருங்கள், இயற்கையாகவே உங்களுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ஜாலியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ராம், ஜெயகாந்தனோட புத்தகங்கள்லாம் படிப்பீங்களா? இல்லைங்க, ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஃபிலிம் டைரக்டர், அவர் சொல்லிட்டே இருப்பார், ஜெயகாந்தன் எழுத்து பற்றி சொல்லிட்டே இருப்பார். ஓகே, நம்ம தமிழ் நாவல் ரைட்டர்ஸ்லேயே வந்து ஒரு முக்கியமான பர்சனாலிட்டினா ஜெயகாந்தன். அவர் ஆக்சுவலி இந்த வருஷம் தான் இறந்தார். ஹி வாஸ் 80. ஸோ அந்த டைம் இறந்துட்டாரு. ஸோ நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அவரோட நாவல்ஸ்க்கு. அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார், ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் வந்து இறந்துருக்காங்க, அவங்களுக்கு இல்லாத ஒரு நேஷன் வைட் ரியாக்ஷன் வந்து இவர் இறந்தப்போ இருந்தது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு, முக்கியமாக எல்லா பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் இறந்துருக்காங்க. பட் அப்போல்லாம் கூட யங்ஸ்டர்ஸ்லாம் இவ்வளோ ரியாக்ட் பண்ணது கிடையாது. பட் 27 ஜூலை இவர் இறந்துட்டாரு அப்படின்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஊர் ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சு கண்ணீர் அஞ்சலி அப்படிலாம் சொல்லி இவரோட அந்த இறந்த தினத்தை வந்து யங்ஸ்டர்ஸ் டே அப்படின்னு கூட அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மனோரமா ஆட்சி. ஸோ 78th ஏஜில் வந்து அவங்க இறந்தாங்க. அவங்க இறந்த நாள் பார்த்தீங்கன்னா 10th அக்டோபர். ஸோ இவங்க 3 பேரும் தான் வந்து முக்கியமான, நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான 3 பர்சனாலிட்டிஸ். இவங்க வந்து ஆனால் மிகப்பெரிய லாஸ் தான். அவங்க ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாஸ் தான். நீங்கள் அப்துல் கலாம் சார் பற்றி சொன்னீங்க இல்லையா, இப்போ பொதுவாக பாலிடிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும். யங்ஸ்டர்ஸ்டையும் சரி எல்லார்கிட்டையுமே சரி அவங்கள பற்றி நல்லதாகவும் பேசுவாங்க, கெட்டதாகவும் பேசுவாங்க. பட் அப்துல் கலாம் சாரை பற்றி மட்டும்தான் எல்லாருமே வந்து நல்ல விதமாக பேசுவாங்க. ஆமாம். ஸோ அது வந்து அதனால அவரோட லாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் தான். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் சாந்தினி. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில மூலிகைகள் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்துலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம்.
உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து பெண் மலடுக வந்து சரி செய்யணும். யாருக்குமே இன்றைக்கி வந்து குழந்தை இல்லை, மலட்டுத்தன்மையாக இருக்குது, மலடின்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்கன்னுவாங்க. அந்த மலட்டுத்தன்மையை நீக்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு முக்கிய மருந்தாக வந்து மலை வேம்பு. இது வந்து எல்லா பகுதியிலையும் கிடைக்குது. இது வந்து நகர்ப்புறங்கள்லேயும் வீட்டுகளில் வளர்க்குறாங்க. இது வந்து காடுகள்லேயும் வளர்க்குறாங்க. நிறைய தோட்டப்பயிரை வந்து இன்றைக்கி அரசாங்கமே கொடுத்து வளர்க்க சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த மலை வேம்பு அவ்வளோ சிறந்தது. பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையை வந்து சுத்தம் செய்கிறதுல ஒரு சிறந்த மருந்து மலை வேம்பு. மலை வேம்பை வந்து தினந்தோறும் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா 7 நாள் பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சுத்தமாகும். இதை வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. அந்த வலி இருக்கிறவங்க குறைஞ்சது ஒரு 15 நாளாவது சாப்பிட்ணும். இதே மாதிரி ஒரு மாதம் சாப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அந்த வலியே இல்லாமல் போயிடும், மாதவிடாய் வலி இல்லாமல் போயிடும். ஆனால் மாதவிடாய் வலி இல்லாமல் போகிறது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை சுத்தமாகணும். கர்ப்பப்பை சுத்தமானால் தான் கண்டிப்பாக கருத்தரிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். கருத்தரிக்கும் வாய்ப்பை உண்டு பண்ணுறதுக்கு இந்த மலை வேம்பு வந்து ஒரு முக்கிய மருந்து. இந்த மலை வேம்பை வந்து எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்கிறது வந்து அரிதாக இருந்தாலும் காடுகளில் கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் காட்டமாக இருக்கும், நல்ல வந்து காரத்தன்மையாக இருக்கும், அதனுடைய கசப்புத்தன்மை கூடுதலாக இருக்கும். அது வந்து நல்லா இருக்கும். எங்கே கிடைக்குதோ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அளவு வந்து முன்ன பின்ன வச்சு சாப்பிட்டோம்னா சரியாக வரும். அதிகமாக வறட்சியாக இருக்கிற இடத்துல இலை குறைச்சி வச்சுக்கிறணும். நிறைய தண்ணி பாயிற இடத்துல கொஞ்சம் இலையை கூட்டி வச்சுக்கிட்டோம், அது வந்து சரியாக வரும். இதோடு சேர்ந்து வெத்தலையை பயன்படுத்துகிறோம். வெத்தலையை பயன்படுத்தும் போதே வந்து கர்ப்பப்பை சுத்தம் பண்ணக்கூடியது. வெத்தலை வந்து பெண்களுக்கு அதிக அளவு நன்மை செய்யக்கூடியது. அதனால தான் அந்த நாளில் வெத்தலை பாக்கு அவங்க போட்டாங்க. வெத்தலை பாக்கு போட்டால் உதடு சிவக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் உதடு சிவக்குது? இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே உதட்டு சாயம் பூசுவாங்க. அந்த காலத்தில் உதட்டு சாயம் கிடையாது. அப்போ வெத்தலை பாக்கு போட்டால் உதடு சிகப்பாக இருக்குது, அழகாக இருக்குன்னா அவங்க வந்து அதே பழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கர்ப்பப்பை நல்லா இருந்துச்சு, கர்ப்பப்பை நல்லா வலுவாக இருந்துச்சு. அதனால் 16 குழந்தை கூட பெற்றாங்க. இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்குள்ளேயே அவங்க 16 குழந்தை பிறகு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 6 மாதத்தில் குழந்தை வெளியில் வந்துடுது, முழுமையாக குழந்தை வரல. இதெல்லாம் நிறைய வந்து சிக்கலை உண்டு பண்ணுகிறது. அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த வெத்தலையை அவங்க பயன்படுத்தினாங்க. வெத்தலையை போட போட கர்ப்பப்பை வந்து இறுக்கமாக இருக்கும், நல்லா உறுதியாக இருக்கும். வெத்தலை வந்து நிறைய நன்மையை செய்யக்கூடியது. ஆனால் வெத்தலை யாரும் இன்றைக்கி பயன்படுத்துறது கிடையாது. வெறும் பாக்கு மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, வெத்தலையை விட்டுட்டாங்க. வெத்தலை வந்து நன்மையை செய்யக்கூடியது. வெத்தலை வந்து கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகளை போக்கக்கூடியது, கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணும். கர்ப்பப்பையினுடைய அந்த சுவர் சொல்லுவாங்க, கர்ப்பப்பை சுவரை வந்து கெட்டித்தன்மையாக்கி நல்ல உறுதியாக்கும். இல்லைன்னா கர்ப்பப்பை வெடிச்சிருச்சு, ஒரு பெண்மணி சொல்கிறாங்க எனக்கு கர்ப்பப்பை வெடிச்சு கர்ப்பப்பைக்குள்ளேருந்து வயிற்றுக்குள்ளே குழந்தை போயிடுச்சுன்றாங்க. அந்த மாதிரிலாம் போகாது. கர்ப்பப்பைக்குள்ளே இறந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து 3 மணி நேரத்தில் வெளியே வரும், இல்லைன்னா தாய்க்கு உயிரே போயிடும். அது வெடித்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு பொய்யான தகவல். அது மாதிரிலாம் இருக்காது. அந்த கர்ப்பப்பையை காப்பாற்றுறது இந்த வெத்தலை வந்து அதிக அளவு நன்மை செய்யக்கூடியது. அதோடு சேர்ந்து கிராம்பை பயன்படுத்தும் பொழுது கர்ப்பப்பையில் இருக்கிற நுண் கிருமிகள் புழுக்கள் எல்லாம் செத்து கர்ப்பப்பையை பாதுகாக்கும். அந்த கர்ப்பப்பையை வந்து நல்லா வந்து திறன் உள்ளதாகவும் வலு உள்ளதாகவும் மாற்றக்கூடியது இந்த கிராம்பு. இந்த கிராம்பை வந்து பல் இடுக்குகளில் வச்சோம்னா பல்லுக்குள்ளே இருக்கிற புழுக்கள் சாகும். அதே உள்ளுக்கு சாப்பிட்டா கர்ப்பப்பையில் இருக்கிற தேவையில்லாத புழுக்கள் சாகும். சிலருக்கு சொல்லுவாங்க அணுக்களே உற்பத்தி ஆகிறது முழுவதும் இறந்து போயிடுது அந்த அணுக்கள்னால் அதை வந்து சரி செய்யக்கூடியது. அதே மாதிரி ஏலக்காய் வந்து பெண்களுக்கு அதிக அளவு நன்மை செய்யக்கூடியது. ஆண்கள் வந்து இது அதிக அளவு பயன்படுத்தக்கூடாது. வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டால் நல்லது. தினந்தோறும் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடைக்காது. தினந்தோறும் இவங்க குடிச்சிட்டு அந்த வாசனை தெரியாமல் இருக்க ஒரு ஏலக்காய் போட்டு போனாங்கன்னா அதுக்கு அடுத்து ஆண்மையே இல்லாமல் போயிடும். அந்த ஏலக்காயை பார்த்தீங்கன்னா குடித்தாலே ஆண்மை இருக்காது. அதுக்கப்புறம் ஏலக்காயை சேர்த்து போட்டால் அது சுத்தமாக இல்லாமல் போயிடும். முந்தியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, யாரும் குடிக்க வரலன்னா பெண் குழந்தை வேணான்னா கொஞ்சம் குடிங்கன்னு சொல்லுவாங்களாம். பெண் குழந்தை வேணான்னா குடிப்போம்னு குடிச்சு கடைசியில் ஆண்மையே இல்லாமல் போயிடுது. அதோட சேர்ந்து ஏலக்காயை சாப்பிட்டாங்கன்னா சுத்தமாக ஆண்மை இல்லாமல் போயிடும். அதனால் குடிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஏலக்காயை சாப்பிட்றாதீங்க. ஏலக்காய் வந்து வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை சாப்பிட்டா நல்லதை செய்யும், அடிக்கடி சாப்பிட்டா கெட்டதை செய்யும். அதனால் கொஞ்சம் இது பெண்களுக்கு மட்டும் அதிக அளவு நன்மையை செய்யக்கூடியது. பெண்களுக்கு அதிக அளவு ஏலக்காய் நன்மை செய்யக்கூடியது. அதே மாதிரி பனை வெல்லம் சேர்க்கும்போது கர்ப்பப்பையை வந்து குளிர்ச்சி உண்டாகுனா நல்ல சுருக்கமாகவும் நல்ல வீக்கம் இல்லாமல் இருக்கும். கர்ப்பப்பை வீக்கமாக இருந்தால் எல்லா பகுதியும் கெட்டு போயிருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த நேரமும் அடிவயிறு வலி எடுத்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு குறைஞ்சி போயிருக்கும். அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு பனை வெல்லம் சாப்பிடணும். வலி வந்துருச்சு, அடிவயிறில் எனக்கு வலி இருக்குதுன்னா இவ்வளோ பனை வெல்லத்தை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வலி குறைஞ்சிரும், உடனே குறைஞ்சிரும். உண்மையான பனை வெல்லமாக இருந்தால். இன்றைக்கி அதுலேயே நிறைய வந்து போலி கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கிறணும்.
அந்த மாதிரி இல்லாமல் நல்ல தரமான வெல்லத்தை சாப்பிடுங்க, பனை வெல்லத்தை சாப்பிடுங்க. வெறும் கரும்பு கோழையை வந்து வெல்லான்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த கரும்பு கோழையெல்லாம் சாப்பிட்டு எங்களுக்கு வந்து மருத்துவம் வேலை செய்யலைன்னா நீங்கள் சாப்பிட்ட வந்து பனை வெல்லம் சரியில்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் சேர்த்து நம்ம மருந்து கலவையாக செஞ்சு அந்த மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். மலட்டுத்தன்மையை நீக்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் வந்து கிராம்பு வந்து ஒரு 12 கிராம்பு எடுக்கணும். இப்போ நம்ம தயாரிக்கிற மருந்து வந்து 12 கிராம்னாக்கா 3 வேளைக்கு சாப்பிட்றதுக்குள்ள மருந்து. ஒரு நாளைக்கு வந்து காலையில், மதியம், சாயந்தரம் 3 வேளைக்கு சாப்பிட்ற மாதிரி. 3 ஏலக்காய், மலைவேம்பு இலை கொழுந்தா காம்பு இல்லாமல் எடுத்து அதை நல்லா பொடிசா பிச்சு போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறணும். ரொம்ப கசப்பாக இருக்கும். ஒரு வேளைக்கு சாப்பிட்றது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஒரு வேளைக்கு சாப்பிடணும். வெல்லம் தேவைக்கேற்ப பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கூடுதலாக சேர்க்கறதால தவறு கிடையாது. உங்களுக்கு கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பனை வெல்லம். பன்னிரெண்டு கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தான் வந்து நம்ம அந்த மலைவேம்பு சேர்த்துருக்குறோம். நரம்பு நீக்கிட்டு ஒரு வேளைக்கான மருந்து இப்படி சின்ன நெல்லிக்காய் அளவு. இதை வந்து ஒரு வெத்தலைக்கு ஒரு உருண்டை. காம்பு நீக்கிட்டு இதை சாப்பிடணும். மாதவிடாய் காலத்தில் மட்டும் 3 நாளைக்கு சாப்பிடணும். 3 வேளை, காலையில், மதியம், சாயந்தரம். நீங்கள் வெறும் வயிற்றுல எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாலும் சரி, அல்லது சாப்பாடு சாப்பிட்ட பின்னாடி மதியம், காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துட்டிங்கனாக்கா மதியமும் சாயந்தர நேரத்துலையும் வந்து சாப்பிட்ட பிறகு கூட இந்த மருந்தை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வெத்தலை மாதிரி மடித்து நீங்கள் வந்து பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. அது அவ்வளோ ருசியாக இருக்கும். கொஞ்சம் காட்டமாக இருக்கும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். காட்டம் அதிகமாக இருந்தால் தவறு கிடையாது. இந்த சாப்பிட்டாங்கன்னா அந்த மாதவிடாய் வலி இருக்காது, மலட்டுத்தன்மை நீங்கும். இதை வந்து மாதத்தில் வந்து 3 நாள் அந்த மாதவிடாய் நாளில் சாப்பிட்டு ஆகணும். கண்டிப்பாக மாதவிடாய் நாளில் சாப்பிடும்பொழுது அந்த வலிகள் சரியாகும். மாதவிடாய் சரியாக ஒழுக்கமாக போக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் உள்ள புழுக்கள் வெளியாகும். கர்ப்பப்பையில் எந்த வகையான புழுக்கள் இருந்து பெண்களுக்கு மாதவிடாயில் எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை சரி செய்யும். மாதவிடாய் ஒழுக்கமாகும். அந்த மாதத்தில் 30 நாள் கழித்து 3 நாள் போனால் அந்த 3 நாள் போகக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடியது. கர்ப்பப்பையினுடைய அந்த வலுவை வந்து தாங்கக்கூடியது, கருவை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். மலடு நீங்கி அந்த பெண் மலடு இல்லாமல் ஆக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை வந்து பெண்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். இந்த மாதவிடாய் நாளில் 3 நாள் கண்டிப்பாக 3 வேளையும் கொடுக்கணும். மாதம் கொடுத்துட்டு வந்தோம்னா ஒரு 6 மாதத்தில் அந்த கர்ப்பப்பை முழுவதும் சுத்தமாயிடும். மீண்டும் வந்து கருத்தரிக்கும் வாய்ப்பை கொண்டு வந்துடும். அது 40 வயசானாலும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து கருத்தரிக்கும் வாய்ப்பை கொண்டு வரும். இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
ஸோ சாந்தினி 2015 சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட், ரொம்ப நாளாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது, இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆலந்தூர் டு கோயம்பேடு வந்து இந்த ட்ரெயின் வந்து இயங்குது. அண்ட் ஃப்ளட் சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தான் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் 2015 நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் 10 இயர்ஸ் தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் வந்து நடந்தது. இதில் வந்து விஷால் தலைமையில் ஒரு டீமும் சரத்குமார் தலைமையில் ஒரு டீமும் வந்து மோதினாங்க. அந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாரல் இருந்தது ரெண்டுத்துக்கும். பட் வந்து விஷால் தலைமையில் டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ் வந்து ரெண்டுமே வந்து சமரசமாக போயிட்டாங்க. நாங்கள் வந்து இது வந்து பார்ட் ஆஃப் எலெக்ஷன் தான், பட் ஆஃப்டர் த எலெக்ஷன் இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து எந்த வகையிலையும் வந்து தடங்களாக இருக்க மாட்டோம் அப்படின்னு ஆப்போசிட் பார்ட்டியும் வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் கான்ட்ரவர்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பு இருக்கார் இல்லையா, சிம்பு பாடின ஒரு லேட்டஸ்ட் சாங் வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருக்கு. லான்ச் பண்ணல, பட் அது வந்து அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகி ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஒரு கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ பிகஸ்ட் கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் எண்ட்ல இதுதான். அண்ட் இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிருக்காங்க. அதாவது மீடியா பர்சனை கொஞ்சம் தரக்குறவா பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து போல கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு, எண்ட் ஆஃப் தி இயர்ல ஃபைனல் டச்சா அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. நீங்க மெட்ரோ ரயில் பத்தி பேசுனீங்க இல்லையா, மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா அகமதாபாத்லயும் வந்து மெட்ரோ ரயில் விடுறதுக்கான ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம வந்து 31 அக்டோபர் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காரு இல்லையா, அவரோட பர்த்டே வந்து நேஷனல் யூனிட்டி டேவா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்திய ஒற்றுமை நாளா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, தொடர்ந்து இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 31ஆம் தேதி 12வது மாதம் 2015ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை. 2015ஆம் ஆண்டின் இறுதி நாளான இன்று கடைசி நாளாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் கண்டிப்பாக வேந்தர் டிவி நேயர்கள் அனைவரும் இவ்வளோ நாள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை காப்பாற்றிய இஷ்டப்பட்ட தெய்வ சன்னிதானத்துக்கு சென்றுவிட்டு நன்றி செய்வதே சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. முதலாவதாக மேஷம் ராசிகளுடைய தினப்பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் மன சந்தோஷங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. பயணங்கள் திட்டமிடப்படி பெரிய அளவுக்கு அனுகூலங்களும், அந்த பயணத்தினால் மிகப்பெரிய லாபமும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்கள் சந்திப்பது, உறவினர் சந்திப்பது, விடுபட்ட தெய்வ வழிபாட்டை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது என்று சகல விதத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சங்கடங்கள் படிப்படியாக குறைவதற்கு கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தைரியம் ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக மருத்துவத்தில் இருந்தவர்கள் கூட, மருத்துவ சிகிச்சையில் இருந்தவர்கள் கூட அதிலிருந்து வெளியில் வந்து சந்தோஷமாக இனி எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்கலாம் என்ற எண்ணத்திற்கு ஆட்படுவதற்குண்டான உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் வெளிவட்டாரத்திலோ, உத்தியோகத்திலோ, தொழில் அமைப்பிலோ, வியாபாரத்திலோ எந்தவித சிக்கலும் இல்லாமல் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுகிறது. அரசு விரோத காரியங்களில் ஈடுபடுபவர்களின் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள். சுபகாரியத்திற்குண்டான நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக வந்து சேருவதற்குண்டான உத்தரவாதம் கிடைக்கிறது. வயிற்று உபத்திரம் உள்ள கடகராசிக்காரர்கள் மட்டும் சிறிது எச்சரிக்கை. கர்ப்பஸ்திரிகளும் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கும் உங்களுடைய சார்ந்து சுமக்கின்ற குழந்தைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், புது முயற்சிகள் வெற்றிகள், காது மூக்கு தொண்டை உபத்திரத்தில் மட்டும் சிறிது கவனம், அரசு அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள், அரசு துறையில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள், சட்ட சிக்கல்கள் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான குடும்ப சூழ்நிலையில் சங்கடங்கள் பரிபூர்ணமாக அபிவிருத்தி சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்பட்டு ஆனந்தங்கள் பரமானந்தமாக மாறக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள்.
கன்னியா ராசிக்காரர்களுக்கு சுபகாரியத்திற்கு உண்டான செய்திகள் ஆரம்பிக்கக்கூடிய நாள். சுப விரயங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்படுகிறது. கடல் கடந்து செல்வதற்கு உண்டான திட்டமிடுதல் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஏற்கனவே கடந்த காலத்து உங்களிடம் நயவஞ்சகமாக பேசி ஏமாற்றுவர்கள் பற்றி கடந்து தெரிந்திருப்பீர்கள். மீண்டும் மீண்டும் உணர்ச்சி வசப்பட்டு நன்றாக இருக்கின்ற நண்பர்கள் உறவினர்களெல்லாம் பகைத்து கொண்டு கெட்டவர்களையும் துஷ்டர்களையும் அனுமதிக்காமல் இருப்பது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்தது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், எடுத்துக்காரின் ஜெயம், நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான உத்தரவாதம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் சுணக்கங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனங்கள் மாற்றப்படுகிறது. உத்தியோகத்தில் நீங்கள் செய்த ஏதேனும் ஒரு தவறுகள் இருந்தால் அது கண்டிப்பாக நேரடியாக அவர்களுக்கு சென்றடைவதற்குண்டான சூழ்நிலையை வரவழைத்துக் கொள்ளாதீர்கள். எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் அனுகூலங்கள், லாபமான அமைப்பு, நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்திலிருந்த சீரும் சிறப்பும் பிரச்சனைகள் நிவர்த்திகள், உத்தியோகத்தில் அனுகூலங்கள், தடைபட்டிருந்த பதவி உயர்வு தேடி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், புது முயற்சிகள், இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், பெரிய அளவு அனுகூலங்கள், லாபமான நாளாக காணப்படுகிறது. உங்களுடைய திட்டங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவதுடன் அதற்குண்டான சன்மானங்கள் கிடைப்பதற்குண்டான நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இந்த சங்கடங்கள் நிவர்த்தி காணப்படுகிறது. மன சஞ்சலங்கள் தீர்கிறது. குடும்பத்தாருடன் ஒன்றாவதற்குண்டான உன்னதமான சூழ்நிலை காணப்படுகிறது. வெளிவட்டாரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, புது பொருள் சேர்க்கை மனதிற்கும் உங்களுக்கும் ஆனந்தத்தை பெற்று தருகிறது. படிப்படியாக நல்ல முன்னேற்றமும் சீரும் சிறப்பும் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரிகள் புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு யோகம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் சந்திராஷ்டமத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். அதே சமயத்தில் வலுப்பு பிராணி விஷயத்தில் சிறிது கவனம். வண்டி வாகனத்தில் எல்லாம் ஒரு பிரச்சனையும் காணப்படவில்லை. அதே சமயம் கோபதாபத்தினால் தேவையில்லாத நல்லவர்களை கூட பகைத்து கொள்ளலாம். எனவே அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருங்கள். நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், யாரை பற்றி புறங்கூறாதீர்கள். வெளிவட்டாரம், தொழிலமைப்பு சிறப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக பொறுமையாக இருப்பது நன்மை தரும். வண்டி வாகன வித்தைகள் வேண்டாம். எந்தவித பயணத்திலும் பொறுமையாக இருப்பது நன்மை தரும். அவசரகதி வேண்டாம். யாரிடையும் தனிப்பட்ட முறையில் தவறாக பேசுவது பெரும் பாதிப்புகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுவது, பூமியால் மிகப்பெரிய ஆதாயங்கள் காணப்படுகிறது. வண்டி வாகன மாற்றங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை பெற்று தருவது யோக பலனாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரம், தொழில், வியாபாரம், உத்தியோகம், அரசமைப்பு ஏற்றத்தை பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுகிறது. வெளிவட்டாரத்தில் சீரும் சிறப்பும் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மனசங்கடத்தில் திடீரென்று ஏற்பட்டு விடலாம். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சுய மருத்துவம் எடுத்துக்காமல், மருந்து மாத்திரைகள் எடுத்து கொடுக்காமல், மருத்துவர் ஆலோசனை பெற்று அதற்குண்டான மருந்து மாத்திரைகளே நன்மை தரும் என்பதுடன் அவர்கள் மன நோகடிக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது மீன ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ராம் 2015 நடந்த நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? ஃபைனல் டச்சாக வந்து 2015 நடந்ததுன்னா நேஷனல் கலாமிட்டி மாதிரி நம்ம சென்னையிலையும் கடலூர்லேயும் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளட் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நேபாள் எர்த்குவாக் வந்தப்பையும் சரி, நம்ம சென்னையிலையும் கடலூர்லேயும் ஃப்ளட் வந்தப்பையும் சரி. பட் அதையும் தாண்டி மனித நேயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது வந்து 2015 நம்ம கற்றுக் கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மனித நேயம் வந்து எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தோம், அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க, யார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னா. ஸோ ஆக்சுவலாக வந்து பக்கத்து தெருவில் தண்ணி இல்லாதவங்க தான் யூஸ்வலாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. பட் அவங்க ஏரியாவில்
ஃப்ளட் இருந்தால் கூட சரி பக்கத்துல எல்லாரும் ஃப்ளட் இருக்குது, நம்மக்கிட்ட சாப்பாடு இருக்குது கொண்டு போய் கொடுப்போம், நம்மக்கிட்ட கொஞ்சம் துணிமணிலாம் கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலாக பக்கத்து ஸ்டேட்ல இருந்துலாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆமாம், பக்கத்து ஸ்டேட்ல தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம நினச்சி கூட பார்க்கல. அண்ட் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து மிலிட்ரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு தான் சொன்னோம். நேபாளில் எர்த்குவாக் வந்தப்பவும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃப்ளட் வந்தப்பவும் சரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம 2015 வந்து நடந்திருக்கு. 2015 எது ஜெயிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி தான். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுவும் 2016 மனிதநேயம் இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கிளம்பிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேந்தர் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்காங்க. உங்களை நாமளும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை நியூ இயர் ஸ்பெஷல் எபிசோட்ல வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராமன், சாந்தினி மதிவாணன் and the entire team of புத்தம் புது காலை. Bye. Bye.